உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான செய்தி, சற்று முன் வந்த செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆ அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டி குடுத்திருக்கார் சமீபத்தில புதுக்கோட்டையில இருந்து. அங்க அவர் பேசும்போது சொன்ன விஷயம் தான் பேசப்படும் பொருளாகி இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ போல் தானும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான அறிக்கை. விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ 2026ல வந்து அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒரு வெற்றி பெற்றுவிட வேண்டும்னு பாஜக கூட்டணி பெரும்பாடுபட்டுக் கொண்டிருந்தது. முதல்ல ஓபிஎஸ் வெளியில போனார். இப்ப டிடிவி தினகரனும் வெளில போயிட்டாரு. இதை பற்றி விரிவான ஒரு விஷயத்த பேசணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓபிஎஸ் ஏன் வெளியில போனார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா பிரதமர் அவர்கள் வரும்போது அவர் ஒரு கடிதம் வேற எழுதினார். உங்களை நான் சந்திக்க நேர்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும்னா கெஞ்சி கூத்தாடி ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் அந்த கடிதம் வந்து கண்டுகொள்ளப்படவே இல்லை. அவர் வந்து உதாசீனப்படுத்தினார்கள் பாஜகவினர் அப்படின்னு. ஆனா நயினா நாகேந்திரன் என்ன சொன்னார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கூட்டு போயிருப்பேன், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொன்னாரு. அதுக்கு உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாரு, ஒரு போன்ல காட்டி இதை பாருங்க, நான் எத்தனை தடவை அவர் கால் பண்ணிருக்கேன், எத்தனை தடவை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு ரிப்ளையும் கிடையாது, ஆனா இப்ப இப்படி சொல்றாரு அப்படின்னு அவர் போட்டு கொடுத்தாரு. நயினா நாகேந்திரன் வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் அப்போ ஒரு 4-5 நாள்ல ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருந்தா கூட பரவாயில்லலாம் சொல்லிட்டு இருந்த டிடிவி தினகரன் தன்னை மேலும் 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 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் தான் செய்வது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நாங்க எங்களெல்லாம் வந்து ஏமாத்தினதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து பொங்கிட்டாரு இன்னைக்கு அப்படிங்கிறது தான். அதுல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னும் நேர்மையாளர் மாதிரியும் எங்களெல்லாம் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு. எங்களுடைய தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அதனால இதுக்கு மேலே இங்க இருக்க முடியாது அப்படின்னு தான் நாங்க வெளியில கிளம்புறோம். என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம். எங்களுடைய அடுத்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து நாங்க டிசம்பர்ல தான் அறிவிக்க போறோம். இப்ப கிடையாது, 3 மாசம் போட்டுங்க. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் வந்து 2017ஆம் ஆண்டு தான் பதவியேற்க வேண்டும்னு ஒரு ஆசைப்பட்டாங்க, தான் முதல்வராக வேண்டும். அப்போ ஓபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு தர்மயுத்தம் பண்ண போயிட்டாரு. அப்போ ஒரு 134 எம்எல்ஏக்களும் ஒரு 7 பேர் அங்க இருந்தாங்க. எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. ஓபிஎஸ் தவிர்த்து எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, கூவத்தூர்ல இருக்கும்போது சசிகலாவை தேர்ந்தெடுத்தார். அவர் தற்காலிக பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப ஆட்சி அமைப்பதற்கு சசிகலாவுக்கு ஆதரவு 134 பேர் கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சாரு சசிகலா. அனுப்பினது பிறகு கவர்னர் இந்த பக்கமே வரல. கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போனார். ஊட்டில இருந்து அப்படி யாருன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அப்படி நேரா பாம்பேக்கு போயிட்டாரு. இந்த பக்கமே வரல. இவங்க காத்திருக்காங்க வரவே இல்லை. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வருது. அது எப்படிங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும் அப்படின்னா, அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்க. அது எப்போ வேணா வரும் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தீர்ப்பு வெளியிட்டாங்க. அதுல A1 வந்து ஜெயலலிதா அவர்கள், A2 இது மாதிரி சிறை தண்டனை அப்படின்னு ஒரு 4.5 வருஷமா இதை போட்டாங்க. அதுல சிறைக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால அவரால் பதவியேற்க முடியாமல் போனது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதுங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பெங்களூர் அக்ரஹாரா சிறைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வேறு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது செங்கோட்டையை செலக்ட் பண்ணாங்க. செங்கோட்டையினால பணம் கொடுக்க முடியல. ஒரு வாரம் வேணும், 10 நாள் கேட்டார் போல். ஆனா அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து அதை பத்தி யோசிக்காம இல்லை எங்களுக்கு உடனே வேணும்னு சொன்னதுனாலையும் யார் கொடுப்பா அப்படிங்கும் போது எடப்பாடி நான் கொடுக்குற 24 மணி நேரத்துல கை தூக்குனாரு. அதனாலதான் அவர் முதலமைச்சராகப்பட்டார் அப்படிங்கிறது தான். முதலமைச்சராக வேட்பாளராக அவரை அறிவித்தது சசிகலா அவர்கள் தான். ஆனா அவர் என்ன சொல்றாங்க, எம்எல்ஏக்களால தான் முதல்வர் ஆனா அப்படிங்கிறாரு. ஏன்னா எம்எல்ஏக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு அவர், அதனால அப்படி சொல்றாரு. பணம் கொடுத்து முதல்வரான ஒருவர் இங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்காரு. என்னத்தான் நான் சொல்றது சொல்லுங்க. பணம் கொடுத்து முதல்வரானவர், அது எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது நம்ம கருணாசை கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாரு. நமக்கு தெரியாது இல்லை, அங்க இல்ல நம்ம அங்க திரிஷாலாம் போனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளராக இருந்த தினகரன் இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. டிடிவி தினகரன் இருக்காரு. டிடிவி தினகரனை வந்து கட்சி விட்டு நீக்கிறாரு ஒரு 3 மாசம் கழிச்சு. அது வரைக்கும் இவர்கிட்ட அப்படி கை கட்டி நின்றுட்டு இருந்த டிடிவி தினகரன் இப்படி நின்று கொண்டிருந்த முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் எல்லாருமே திமிரா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாரு, ஒரு 22 பேர் அவர் பக்கம் வந்துட்டாங்க. 22 பேர், ஆமா 22 பேர் இவர் பக்கம் வந்தாங்க. ஆட்சி கலையற மாதிரி இருந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 11 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்ப ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு தடவை ஓட்டு கூட போட்டார் ஓபிஎஸ். ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த 11 பேரை சேர்த்து இந்த 22 பேரை வந்து கட்சியை விட்டே நீக்கி
அந்த தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். 106 எம்எல்ஏக்கள் தான். எதிர்க்கட்சி பக்கம் 98 பேர் இருக்காங்க. 8 பேர் 9 பேர் அதிகமா இருந்ததுனால அந்த ஆட்சி தொடர்ந்து நடந்தது அப்படிங்கிற மாரி. ஏன்னா 22 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசைன் பண்ணல பதவி விட்டு நீக்கினதுக்கப்புறம் இடைத்தேர்தல் நடந்தது. எப்போ 2019 பாராளுமன்ற தேர்தலோட. அதுல வந்து 13 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றது. 13 இடங்கள் திமுக வெற்றி பெற்றது. 9 இடங்கள் தான் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த 9 சேர்த்து 110, 111 ஆமா 119 வந்துருச்சு. ஸோ அதனால அதை வச்சு ஆட்சியை ஓட்டிட்டு இருந்தாங்க 3 வருஷம். ஆக்சுவலா வந்து ஆட்சியை கலைக்கிறோம்னா எப்பவோ கலைச்சிருக்கலாம். ஆனா திமுகவும் அதை பத்தி பெருசா விரும்பல. ஏன்னா இல்லைங்க இவங்களை கலைச்சு நம்ம ஆட்சி வந்தா பேர் கெட்ட பேர் ஆயிடும். அதனால நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்ட்டு அவங்க திமுக பெருசா பிரஷர் கொடுக்கல. கொடுத்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். ஒரு முறை அப்படியே அவங்க வந்து ஒரு தீர்மானம் இது அதிமுக அரசுக்கு எதிராக சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுல தோத்துதால ஆட்சி போயிருக்கும். ஆனால் அந்த தீர்மானத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. நடத்தல. நடத்தியிருந்தா அப்ப வந்து சிங்கப்பூர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள். அதனால அதை நடத்த முடியல. அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்ததுங்க. ஸோ டிடி தினகரன் பதவி வைக்கிறார். அடுத்த ஒரு 2 மாசம் சசிகலா பதவி விட்டு நீக்கிட்டாரு. எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாரு நம்முடைய எடப்பாடி. அப்பா உங்களுக்கு பதவியை கொடுத்ததே அவங்க தானப்பா ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது. ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. ஆனால் அந்த எடப்பாடி அவர்கள் எப்படியாவது கட்சிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தெரியாது. அது ஆட்சி முடிஞ்சது 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. அடுத்த ஒரு 6 மாதங்கள்லயே ஒரு பெரிய பிரச்சனை. 6 மாதம் இல்ல ஜூன் ஜூலைலயே ஆமா அந்த இது முடிஞ்சு ஜூன்லயே வந்துருச்சு. இருந்தாங்க 2022 ஜூன்ல தான் ஜூலைல தான் இந்த பிரச்சனை நடந்தது. இவர் ஓபிஎஸ்க்கு அவருக்கு ஒரு பிரச்சனை, எதிர்கட்சி துணை எதிர்கட்சி தலைவர் அவர் ஒத்துக்கல, எனக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் பார்த்தா வேறன்னாரு, அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிச்சுங்க. அப்போ மெதுவா பொதுக்குழு கூட்டி இவரை பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுக்கு இவரெல்லாம் போறாரு. போய் இவர் தான் வந்து அவைத்தலைவரையே உசேனையே வந்து அவைத்தலைவர் ஆக்குறாரு. ஆனா அவர் பண்ணதுக்கு அப்புறம் இவர் உட்கார்ந்த உடனே இவருக்கு எதிராக வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப எழுந்து போறாரு. வாட்டர் பாட்டில்லாம் அடிக்கிறாங்க. யார ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுகங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன பொறுத்த அளவுல இந்த இடத்துல ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்திருக்கிறார். டிடிவி தினகரனுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். ஏன் கேசி பழனிசாமிக்கே துரோகம். கேசி பழனிசாமி ஒன்னும் சொல்லுங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. உடனே பிஜேபி பத்தி ஏதோ பேசினாங்க. உடனே கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. புகழேந்தி அவர்கள் அப்படிதான் கட்சி விட்டு தூக்குனாங்க. சசிகலா கட்சி விட்டு தூக்கு எல்லாருக்குமே துரோகம் செய்து விட்டு இந்த கட்சி ஏதோ உத்தமர்கள் நடத்துற கட்சி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தினகரனோட குற்றச்சாட்டு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் பொறுத்திருந்து பார்த்தேங்க. என்னால வந்து தாங்க முடியல. நான் மட்டும் இல்லைங்க தொண்டர்கள் குதிச்சு போயிருக்காங்க. அவர்களுக்காகவே நான் வந்து இந்த கூட்டணி விட்டு விலக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஜோரா கை தட்டுறாங்க எல்லாரும். அப்படி சொன்னவுடன் சோ அதிமுக தொண்டர்கள் வந்து அம்மாவின் தொண்டர்கள் வந்து இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி விட்டு நான் வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டு வெளியேறிவிட்டார். ஸோ இந்த கூட்டணியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியோட பலம் குறைந்து கொண்டே வருகிறது. பாஜக அதிமுக தவிர வேற எந்த கட்சியுமே அங்க இல்ல. 2 பேர் தான் இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல டெல்லியில வந்து பாஜக தலைவர்கள் அண்ணாமலை தவிர்த்து மற்றவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை சரி கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்மளும் பங்கேற்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செங்கோட்டையின் பிரச்சனை நம்ம 9:30 10:30 மணிக்கு பேச போறோம். அது அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பேசணுங்கிறதுக்காக தான். ஸோ டிடிவி தினகரன் வெளியேறினால் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு வருவேன். அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம்.